டைம் ஆச்சு, 5 அஞ்சாச்சு. குறுக்கெல்லாம் வர வேண்டாம், தயவுசெய்து ஸ்டிக் டு ஒன் கால். நாம் நின்று வண்ணமாகவே பாடல் தாளில் முதல் பாடல் ஏதேனின் ஆதிபனம் உண்டான நாளில் என்ற பாடலை நின்று வண்ணமாக நாம் பாடுவோம். பிரியமானவர்களே, இந்த மணமகன் வினித், மணமகள் ஜெஸ்ஸி திருமணத்தில் இணைப்பதற்காக கடவுள் முன்னிலை நாம் கூடி வந்திருக்கிறோம். திருமண வாழ்க்கை கடவுளால் நியமிக்கப்பட்டது. எல்லா மனிதரும் இதை மேன்மையானதாக கொள்ள வேண்டும் என்று திருமறை கட்டளையிடுகிறது. நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கலிலேயாவின் கானா ஊரில் தம் பிரசன்னத்தினால் இதை ஆசீர்வதித்தார். திருமண வாழ்க்கை குறித்து நமது ஆண்டவர் சொல்வதை கேளுங்கள். கேட்குறீங்களா? கேளுங்க. முழுதான்
சிருஷ்டிப்பு முதல் கடவுள் அவர்களை ஆணும் பெண்ணுமாக படைத்தார். இது நிமித்தம் ஒருவன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான், இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். ஆகவே இனி அவர்கள் இருவர் அல்லர், ஒரே மாம்சமாய் இருக்கிறார்கள். இப்படி இருக்க கடவுள் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருப்பானாக. ஆகையால் திருமணத்தை ஒருவரும் அற்பமாய் எண்ணி யோசனையின்றி செய்யாமல் கருத்தோடும் ஜபத்தோடும் திருமணம் ஏற்படுத்தப்பட்டிருக்கும் நோக்கங்களை சிந்தித்து அதை செய்வது அவசியம். கணவனும் மனைவியும் ஒருவருக்கொருவர் இன்பத்திலும் துன்பத்திலும் தங்கள் வாழ்நாள் முழுவதும் தோழமையும் உதவியும் ஆதரவும் அளிக்கவும் கடவுள் தாமே படைத்து கிறிஸ்துவில் மீட்டுக்கொண்ட மனித சுவாப உணர்வுகளை இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிவில் வளர்க்கப்படவும் இவ்விதமாய் திருமணத்தை மேன்மையுள்ளதாக கருதுவதால் மனுக்குலம் உறுதியான அடிப்படையில் இருக்கவுமே திருமணம் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. வினித், ஜெசி இவ்விருவரும் இந்த தூய நிலைமையில் ஒன்றாக்கப்படுவதற்காக இங்கே வந்திருக்கிறார்கள். ஆனால் உங்களில் யாருக்காவது திருச்சபை நியமப்படி தேச சட்டப்படியும் இவ்விருவருக்கும் திருமணம் நடக்கக்கூடாது என்று நியாயமான தடை ஏதாவது தெரியுமானால் அதை இப்பொழுதே தெரிவிக்க வேண்டும். இல்லாவிட்டால் இனி இதை குறித்து ஒரு காலம் ஒன்றும் சொல்லக்கூடாது. வினித், ஜெசி நீங்கள் இருவரும் இத்திருமணத்தில் ஒன்றாய் இணையக்கூடாதபடி உங்கள் இருவரில் யாருக்காவது ஏதாவது காரணம் இருந்தால் அதை இப்பொழுதே தெரிவிக்க கடவுள் முன்னிலையில் உங்கள் இருவருக்கும் கட்டளையிடுகின்றேன். ஜெபம் செய். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய உதவியின்றி நாங்கள் யாதொன்றும் தகுந்த முறையில் செய்ய திராணியற்றவர்கள். இவ்விருவரையும் அது பராமரிப்படி இங்கே அழைத்து வந்தேன். ஆதலால் இவர்கள் இருவரும் உம்முன் திருமண ஒப்பந்தத்தில் உடன்படவும் இவர்கள் கொடுக்க போகும் வாக்குறுதிகளை உண்மையாய் பாதுகாக்கவும் உம்முடைய பேர்களை இவர்களை பெருகச் செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். வினித் ஆகிய நீர் ஜெஸ்ஸியை இவரை உன் மனைவியாக ஏற்றுக்கொண்டு அவரை மாத்திரம் பற்றிக்கொள்வீரா? ஜெஸ்ஸி ஆகிய நீர் வினித் ஆகிய இவரை உன் கணவராக ஏற்றுக்கொண்டு அவரை மாத்திரம் பற்றிக்கொள்வீரா? இத்திருமணத்தை பிள்ளைகளை கொடுக்கின்ற பெற்றோர்கள் தயவுசெய்து முன்பாக வரவும். மணமக்களுடைய பெற்றோர்கள் எங்க இருக்கிறீங்க? நீங்கள் ரெண்டு பேரும் வாங்க. ஜெஸ்ஸி ஆகிய உம்மை என் மனைவியாக ஏற்றுக்கொண்டு இன்று முதல் நன்மையிலும் தீமையிலும் வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் சுகவீனத்திலும் வாழ்வின் இறுதி வரைக்கும் கடவுளுடைய தூய நியமப்படி உம்மை நேசிக்கவும் காப்பாற்றவும் வாக்கு கொடுக்கிறேன். ஜெஸ்ஸி ஆகிய நான் வினித் ஆகிய உம்மை என் கணவனாக ஏற்றுக்கொண்டு இன்று முதல் நன்மையிலும் தீமையிலும் வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் சுகவீனத்திலும் வாழ்வின் இறுதி வரைக்கும் கடவுளுடைய தூய நியமப்படி உம்மை நேசிக்கவும் காப்பாற்றவும் வாக்கு கொடுக்கிறேன். இவ்வாக்குறுதியை கடவுள் கேட்டார், நாமும் கேட்டோம். நாம் அனைவரும் ஜெபனில் இருந்த வண்ணமாக புத்தி கெட்டாத அன்பின் வாரியர் என்ற பாடலை நாம் பாடும். Ego
ஒருவருக்கொருவர் உண்மையாயிருக்கவும் தங்கள் ஆயுள் முழுதும் அன்பில் நிலைத்திருக்கவும் இதையும் இவர்களையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். உறுதியான நம்பிக்கைக்கும் நிலையான அன்பிற்கும் அடையாளமாக இந்த திருமாங்கல்யத்தை உமக்கு அணிகிறேன். என்னுடைய சரீரத்தால் உம்மை கனப்படுத்துகிறேன். என் உலக சம்பத்து அனைத்தையும் உம்மோடு பகிர்ந்து கொள்கிறேன். உறுதியான நம்பிக்கைக்கும் நிலையான அன்புக்கும் அடையாளமாக இந்த திருமாங்கல்யத்தை ஏற்று அணிந்து கொள்கிறேன். என்னுடைய சரீரத்தால் உம்மை கனப்படுத்துகிறேன். என் உலக சம்பத்து அனைத்தையும் உம்மோடு பகிர்ந்து கொள்கிறேன். வினி, ஜெஸ்ஸி இவர்கள் இருவரும் கடவுளுக்கு முன்பாகவும் இந்த திருச்சபைக்கு முன்பாகவும் ஒருவருக்கொருவர் தங்கள் வாக்குறுதிகளை தெரிவிக்கிறபடியால் இவர்கள் கடவுளுடைய நியமப்படியும் நாட்டின் சட்டப்படியும் கணவனும் மனைவியுமாய் இருக்கிறார்கள் என்று பிதா, குமாரன், பரிசுத்தாவிய நாமத்தினாலே தெரிவிக்கிறேன். நம்மெல்லாம் ஆமேன் சொல்வோமா? ஆமேன். ஆகையால் கடவுள் இணைத்தவர்களை மனிதன் பிரிக்காதிருப்பானாக. ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் கிருபையும் உள்ள கடவுளே, பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள முழு குடும்பத்துக்கும் நாமக்காரராக இருக்கிற எங்கள் பிதாவே, இப்போதும் முத நாமத்தை நாங்கள் ஆசீர்வதிக்கிற வினீத், ஜெஸ்ஸி என்னும் இவர்கள் மேல் முத ஆசீர்வாதத்தை அனுப்பியருளும். இவர்கள் உண்மையாய் இசைந்து வாழ்ந்து தங்களுக்குள் செய்து கொண்ட உடன்படிக்கையும் வாக்குறுதியும் திட்டமாய் பாதுகாத்து உமது நியமங்களின்படி நடக்க அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். பிதாவாகிய கடவுள், குமாரனாகிய கடவுள், பரிசுத்த ஆவியாகிய கடவுள் உங்களை ஆசீர்வதித்து பராமரித்து பாதுகாப்பாராக. ஆண்டவர் உங்களை இரக்கமாய் கண்ணோக்கி நீங்கள் இல்வாழ்க்கையில் சேர்ந்து வாழ்வதனால் மறுமையில் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள உங்களை சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களாலும் கிருபையாலும் நிரப்புவாராக. ஆமென். The Lord bless thee and keep thee. The Lord make his face shine upon thee and be gracious unto thee, and be gracious unto thee. The Lord lift up his countenance upon thee and give thee peace and give thee விலையேற பெற்ற பொக்கிஷத்தை உங்களுக்கு பரிசாக கொடுக்கிறோம். திஸ் இஸ் யுவர் ஃபர்ஸ்ட் கிஃப்ட். இல்லை, வேதத்தை வாசிக்கணும், அதை தியானிக்கணும், அதன்படி நடக்கணும். ஆண்டவர் உங்களோடு பேசுவார். நீங்கள் அவரோட ஜபத்தின் மூலமாக பேசணும். கர்த்தர் தாமே உங்களை எல்லா ஆசீர்வாதங்களாலும் பலங்களாலும் வரங்களாலும் நிரப்பி பரிசுத்தமுள்ள சந்ததியை காண கிருபை செய்வாராக. கர்த்தருடைய வார்த்தைகள் உங்கள் பாதைக்கு தீபமாய் அமைவதாக. அன்பார்ந்தவர்களே, இந்த நாளில் மணமக்கள் சார்பில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிற விசேஷமாக இந்த நாளில்
பெண் வீட்டு ஆயரும் மணமகன் ஆயரும் வந்திருக்கிறாங்க. அவர்களை உங்கள் சார்பில் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். விசேஷமாக ஏரியா சேர்மன் பல அலுவலர்கள் மத்தியிலும் அவருடைய கடமை உணர்ந்து தன்னுடைய பிள்ளைகளுக்கு அவங்கள ஆசீர்வதிக்கணும் என்பதற்காக அவர் வந்திருக்கிறாங்க. சில நேரத்தில் பெண்ணும் மணப்பில் ஐயருங்களே வர்றது இல்லை. அந்த மாதிரி கல்யாணங்களும் நாங்கள் நடத்தி வச்சுருக்கிறோம் தேர்ட் பார்ட்டியில். ஆனாலும் ஏரியா சேர்மன் சதன் ஏரியா சேர்மன் ஐயா ஜான்சன் ஐயா வந்திருப்பது ரொம்ப சந்தோஷம். அவரை வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் சார்பில் கர்த்தருடைய வார்த்தைகளை சுருக்கமாக ரெவரண்ட் ஜான்சன் ஏரியா சேர்மன் ஐயா அவர்கள் வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட திருமறை பகுதி பரிசுத்த மார்க் எழுதின நற்செய்தி நூல் 10ஆம் அதிகாரம் வசனங்கள் 6 தொடங்கி 9 முடிய. படைப்பின் தொடக்கத்திலேயே கடவுள் ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார். இதனால் கணவன் தன் தாய் தந்தையை விட்டுவிட்டு தன் மனைவியுடன் ஒன்றிருத்திருப்பான். இருவரும் ஒரே உடலாய் இருப்பர். இனி அவர்கள் இருவர் அல்ல, ஒரே உடல். எனவே கடவுள் இணைத்ததை மனிதர் பிரிக்காதிருக்கட்டும் என்றார். பாடம் முடிந்தது. கிறிஸ்துவுக்கே மாட்சி உரித்தாக. ஆமென். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இந்த திருமண வழிபாட்டுக்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரும் இரட்சகருமாகிய கிறிஸ்துவின் இனிய திருப்பெயரினாலே அன்போடு கூட வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். ஆண்டுடைய சன்னிதானத்திலே வாக்குறுதிகளை தந்து கணவன் மனைவியாக இணைந்திருக்கிற அருமை பிள்ளைகள் வினித் ஜெசி அவர்களை ஆண்டவர் இயேசுவின் நாமத்திலே அன்போடு கூட வாழ்த்துகிறோம். குறிப்பாக இந்த நாளிலே கடவுளுடைய வார்த்தை பகிர்ந்து கொள்ள இந்த வாய்ப்பை தந்த பேராயத்தினுடைய மூத்த ஆயர்கள், இந்த திருச்சபையினுடைய ஸ்தல போதகர் அருட்பணி அறிவர் ரூபன் ஜெயக்குமார் ஐயா அவருக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவிக்கிறேன். அவர் மூத்த ஆயராக இருக்கிற அருமை அண்ணன் அருட்பணி பிரான்சிஸ் தேவதாஸ் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நன்றிகளை தெரிவிக்கிறேன். குறிப்பாக இந்த நாளில் இரு குடும்பத்தின் பெற்றோரையும் வாழ்த்துவதிலே அதிக மகிழ்ச்சி. வினீத்துக்கு ஃபஸ்ட் பேண்ட்ஸ் வாசிக்கும் போது தான் நான் திடீர்னு பார்த்தேன். பெட்ராத்தலுக்கு முன்னாடி நல்லா இருந்தார், ஹேர் ஸ்டைல் சொல்கிறேன். அப்போ தான் திடீர்னு ஆல்டரில் முட்டி போடும்போது பார்த்தேன் நான். இன்றைக்கு அருமையான பிள்ளைகள் தன்னுடைய குடும்ப வாழ்வில் நிச்சயமாக கடவுளால் உருவாக்கப்பட்ட ஒன்று ஏற்ற துணை. இன்றைக்கு ஜெசிக்கு ஏற்ற துணையாய் வினித்தையும், வினித்துக்கு ஏற்ற துணையாய் ஜெசியையும் ஆண்டவராலே இந்த ஏற்ற துணையை ஆண்டவர் உருவாக்கி தந்திருக்கிறார். 3 காரியங்கள் மிக சுருக்கமாக உங்களுக்கு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புவது, தேவ பக்தி உள்ள சந்ததியை உருவாக்குவதற்காக இந்த திருமணம் நமக்கு உதவியாக இருக்கிறது. இன்றைக்கு வினித் ஜெசியின் இடத்திலே கர்த்தர் எதிர்பார்ப்பது, ஆண்டவர் எதிர்பார்ப்பது, தேவ பக்தி உள்ள சந்ததியை உருவாக்குவதற்காகவே ஆண்டவர் உங்களை கணவன் மனைவியாக இணைத்திருக்கிறார். மல்கியா 2:15 அதை நாம் காண முடிகிறது. பக்தி உள்ள தேவ பக்தி உள்ள சந்ததியை பெரும்படி அல்லவா கர்த்தர் நம்மை படைத்தார். ஆகவே ஆண்டவருடைய உருவாக்கத்தில் அவரது சாயலாக உண்டாக்கின போது பக்தி உள்ள சந்ததியை பெரும்படியாக கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் படைத்திருக்கிறார். ஆகவே இன்றைக்கு கணவன் மனைவியாக வாக்குறுதிகளை தந்து இணைந்திருக்கிற பிள்ளைகள் பக்தி உள்ள சந்ததியை உருவாக்குவதற்காக கர்த்தர் உங்களை படைத்தார். கர்த்தர் மனிதனை படைக்கும் போது ஏன் ஒருவனை மாத்திரம் படைத்தார்? கடவுளுடைய எல்லா ஆற்றலும் இருந்தபோதும் அவர் ஒருவனை அல்லவா படைத்தார் என்று நாம் பார்க்க முடிகிறது. தேவ சந்ததியை உருவாக்க கர்த்தர் இப்படிப்பட்ட மனித குடும்பத்தை கட்டி எழுப்புவதற்கு ஆண்டவராலே படைக்கப்பட்டதை நாம் பார்க்கிறோம். ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்வது, ஒருவரை ஒருவர் பற்றி கொள்வது, இதுதான் ஆண்டவர் விரும்புகிற பக்தியும் மனித வாழ்வில். இப்பேற்பட்ட ஒரு ஆசீர்வாத தொடக்க நூல் 3ஆம் அத்தியாயம் 16ஆம் வசனத்தில் நீங்கள் பார்ப்பீர்களானால், உன் ஆசை உன் கணவனை பற்றி கொள்ளும் என்று திருமறையில் நாம் பார்க்கிறோம். அவன் அவளை பற்றி கொள்வான், ஆண்டு கொள்வான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த ஆசீர்வாதமான பக்தி உள்ள சந்ததியை உருவாக்குவதற்கு காரணம், இந்த திருமணத்தின் மூலமாக பக்தி உள்ள கணவனுக்கும் பக்தி உள்ள மனைவிக்கும் பயிற்றுவிக்கின்ற
ஒரு அடையாள செயலாக இந்த திருமணம் இருந்திருக்கிறது. ஆகவே கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் நேசிப்பது எப்படி நீங்கள் கணவன் மனைவியை நேசிக்கிறீர்களோ மனைவி கணவனை நேசிக்கிற வண்ணமாய் உங்கள் ஆண்டவராகிய கர்த்தரை நேசியுங்கள். இந்த திருமணம் கற்றுத்தருவது ஆண்டவராகிய கர்த்தரை நேசிப்பது போல கணவன் மனைவியையும் மனைவி கணவனையும் நேசிக்க வேண்டும் என்று கற்றுத்தருகிறது. பக்தியினுடைய இன்னொரு படிநிலை கீழ்ப்படிதல். இது மனைவிக்கு உரியது மட்டுமல்ல, கணவனுக்கும் கணவன் மனைவியாக நீங்கள் கீழ்ப்படிதல் என்ற இந்த உயர்ந்த பண்போடு கூட இணைந்து வாழ, இசைந்து வாழ, ஒருமித்து வாழ கர்த்தர் விரும்புகிறார். தன் மனைவியை காக்கின்றவனாக கணவனும் தன் கணவனை காக்கின்றவளாக மனைவியும் இருக்க வேண்டும். ஏனென்றால் மனிதராகிய நம்மை கர்த்தர் காக்கின்ற வண்ணமாக கணவன் மனைவியையும் மனைவி கணவனையும் காக்கின்றவர்களாய் இருக்க வேண்டும் என்று ஒரு புரிந்து கொள்ளுதல் உங்கள் வாழ்விலே எப்பொழுதும் இருக்க வேண்டும். ஆகவே ஆண்டவர் பக்தி உள்ள சந்ததியை உருவாக்குவதற்காக வினித்தையும் ஜெசியையும் ஆண்டவர் இணைத்திருக்கிறார். இரண்டாவது, தேவ பண்புள்ள சந்ததியை உருவாக்குவதற்காகவே கர்த்தர் உங்கள் இருவரையும் கணவன் மனைவியாக இணைந்திருக்கிறார். மல்கியா 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம். தள்ளி விடுதலை கர்த்தர் வெறுக்கிறார். பொதுவாக தாய்மை என்று சொல்லுகின்ற கருவறையில இன்பமும் துன்பமும் இணைந்து வளர்கிறதை நாம் காண முடிகிறது. இன்பமும் துன்பமும் இணைந்து கருவறையிலே வளருவது போல இந்த குடும்ப வாழ்வில் எப்பொழுது மகிழ்ச்சி என்பது நிலையானதல்ல. இன்பமும் துன்பமும் கலந்த ஒரு வாழ்வில் நீங்கள் பயணிக்க கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். ஆகவே இந்த தேவ பண்பு உங்கள் வாழ்வில் எப்பொழுதும் மிளிர வேண்டும். யோவான் நற்செய்தி நூல் 6ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தில் நீங்கள் பார்ப்பீர்களானால், என்னிடம் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. கணவனாக மனைவியாக ஒருமித்து கர்த்தருடைய சித்தத்தோடு அவருடைய உயர்கிறவராக எப்பொழுதும் இருக்கிறார். யாரையும் தள்ளாத ஒரு சந்ததியை கர்த்தர் இந்த திருமண பந்தத்தில் உருவாக்கி இருக்கிறார். நாம் படைப்பிலே நீங்கள் பார்ப்பீர்களானால், ஆதாமை உருவாக்கும் போது விலா எலும்பிலிருந்து அங்கே வலியின்றி கண்ணீரின்றி ஆண்டவர் அங்கே மனுஷியை உருவாக்குவதை நாம் பார்க்க முடிகிறது. தள்ளிவிடாத உயர்ந்த பண்பு ஆணுக்கு இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த படைப்பின் வரலாற்று நிகழ்விலே சொல்லப்படுகிற ஒரு உண்மை. வினித்தினிடத்திலே ஆண்டவர் எதிர்பார்ப்பது தள்ளிவிடாத ஒரு உயர்ந்த பண்பு. இது ஆண்டவருக்குரிய ஒரு தேவ பண்பு உங்கள் வாழ்விலே காணப்பட வேண்டும் என்பதை ஆண்டவர் விரும்புகிறார். பெண்ணுக்கும் ஒரு தேவ பண்பை ஆண்டவர் வைத்திருக்கிறார். பொதுவாக யூத ரவியமார்கள் சொல்லும்போது பெருமைப்படக்கூடாது என்பதற்காக பெண்ணை அல்லது ஆணை தலையில் இருந்து கர்த்தர் உருவாக்கவில்லை. இச்சை வரக்கூடாது என்பதற்காக அவள் கண்ணிலிருந்து உருவாக்கப்படவில்லை. கேட்பதிலே ஆர்வம் இருக்கக்கூடாது என்பதற்காக பெண்ணை காதுகளிலிருந்து அவர் உருவாக்கவில்லை. பொறாமைப்படக்கூடாது என்பதற்காக இருதயத்திலிருந்து அவள் உருவாக்கப்படவில்லை. பேராசை படக்கூடாது என்பதற்காக பெண் கைகளிலிருந்து உருவாக்கப்படவில்லை. வேலை செய்து கொண்டே இருக்கும்போது அவள் கால்களிலிருந்து உருவாக்கப்படக்கூடாது என்பதற்காக விலா எலும்பிலிருந்து அவள் உருவாக்கப்பட்டார் என்று யூத ரபிமார்கள் சொல்கின்ற ஒரு நிகழ்வினை நாம் பார்க்க முடிகிறது. ஆகவே பெண்ணுக்கு இருக்கின்ற ஒரு உயர்ந்த பண்பு பரிசுத்தம் என்கின்ற பண்பு, தன்னடக்கம் என்ற பண்பு ஆண்டவர் தந்திருக்கிற ஆசீர்வாதம். தள்ளிவிடாத ஒரு உயர்ந்த பண்பு ஆணுக்கும் பெண்ணுக்கு தன்னடக்கம் என்ற உயர்ந்த பண்பும் காணப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புவதை நாம் பார்க்க முடிகிறது. ஆகவே பரிசுத்தமான பண்பு இது ஆணுக்கோ பெண்ணுக்கோ அல்ல, இரு பாலருக்கும் உரியது, கணவன் மனைவிக்கு உரியது. தள்ளிவிடாத பண்பு உங்களிடத்தில் புண்படாத பண்பு இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். உயர்ந்த நோக்கம் தேவ அன்புள்ள சந்ததியை உருவாக்குவதற்காக கர்த்தர் உங்கள் இருவரையும் கணவன் மனைவியாக
இணைத்திருக்கிறார். 1 கொரிந்தியர் 13ஆம் அத்தியாயம் 13ஆம் வசனத்தில் நீங்கள் பார்ப்பீர்களானால், விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, இவைகளில் அன்பே பெரியது என்று அப்போஸ்தலனாகிய பவுலடிகளார் சொல்வதை பார்க்கிறோம். திருமணத்தை உருவாக்குவதிலே ஒரு உயர்ந்த நோக்கத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். என்ன உயர்ந்த நோக்கம்? தேவ அன்புள்ள சந்ததியை உருவாக்குவதற்காக இந்த 3 உயர்ந்த குணங்களை, பண்புகளை திருமண வாழ்வில் இணைந்திருக்கிற கணவன் மனைவிக்கு தந்திருக்கிறார். ஆகவே உங்கள் இருவரிடத்திலே பற்றி கொள்வதும் போற்றி வாழ்வதும் கடைபிடிக்க வேண்டிய உயர்ந்த பண்பு, விசுவாசத்திலே நிலைத்திருங்கள், நம்பிக்கையிலே தொடர்ந்து கட்டப்படுங்கள், இருவரும் ஒருவரை ஒருவர் சார்ந்து அன்புக்கு அடையாளமாய் நீங்கள் விளங்குங்கள். ஏனென்றால் பவுலடிகளாருடைய உயர்ந்த இந்த தகவுகள் உங்கள் வாழ்விலே விளங்குமானால் நீங்கள் தேவ அன்புள்ள சந்ததியாய் ஒருமித்து வாழ்வதற்கு கர்த்தர் துணை செய்ய வல்லவராயிருக்கிறார். ஆகவே கணவன் மனைவி தேவ அன்புள்ள சந்ததியாய் உருவாக்குவதற்கு ஆண்டவர் விரும்புவதை பார்க்கிறோம். ஆகவே இந்த 3 உயர்ந்த பண்புகள் வினித், திருமதி ஜெஸ்ஸியினுடைய வாழ்வில், குடும்ப வாழ்வில் இந்த உயர்ந்த பண்புகள் உங்கள் வாழ்விலே மிளிருமானால், தொடர்ந்து கடைபிடிப்பீர்களானால், ஆண்டவர் ஒரு தேவ பக்தியுள்ள சந்ததியை கட்டுவதற்காகவே கணவன் மனைவியாக உங்களை ஆண்டவர் இணைத்திருக்கிறார். தேவ அன்புள்ள சந்ததியை உருவாக்குவதற்காக கர்த்தர் உங்களை இசைந்திருக்கிறார். இப்படிப்பட்ட உயர்ந்த மதிப்பீடுகள், தகவுகள் உங்கள் வாழ்வில் எப்பொழுதும் காணப்படுமானால், இன்றைக்கு அநேகராக நாங்கள் வந்து வாழ்த்துகிற இந்த ஆசீர்வாதங்கள், இந்த ஜெப வார்த்தைகள் உங்கள் வாழ்வில் என்னாலும் தங்கியிருந்து ஆண்டவர் சிறப்பான வகையில் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த ஆழமான ஒரு ஆவிக்குரிய அறிவுரை செய்தியை கொண்டு வந்து ஆயரவர்களுக்கு நான் உங்கள் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது நாம் அனைவரும் எழுந்து நின்று சங்கீதம் 128 சங்கீதத்தை பாடும்பொழுது மணமக்கள் பீடத்தண்டை வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கழித்தரும் திராட்சை கொடை போலே இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பண்பை சுற்றிலும் ஒலிய மரக்கன்றுகளை போலிருப்பார்கள். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும், கிறிஸ்துவே எங்களுக்கு இறங்கும், கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும், பரமண்டலங்களுக்கு பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றனுள்ள அப்பத்தை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிற நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்கள் எங்களுக்கு மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்பிரவேசிக்க பண்ணாமல் தீமை இன்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவர்களே. ஆமென். கர்த்தாவே, உமது அடியானும் உமது அடியாளுமாகிய இவர்களை ரட்சியும், இவர்களுக்கு பலத்த அரணாயிரும். கர்த்தாவே, எங்கள் ஜெபத்தை கேளும். தொடர்ந்து ஜெபிப்போம். சர்வ வல்லவரே, நித்திய பிதாவே, திருமணமாகி நேபத்தை மனுக்குலத்திற்கு கொடுத்து உம்முடைய ஆசீர்வாதங்களினால் அதை தூய்மைப்படுத்துகிறவரே, கணவனும் மனைவியுமாய் இப்பொழுது சேர்ந்து இணைக்கப்பட்டிருக்கும் உம்முடைய அடியார்களான நெஸ்மின், வினித், திருமதி ஜெஸ்ஸி பிரியா ஆகியோரை
ஆசீர்வதியும். இவர்கள் ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து, ஒருவர் மகிழ்ச்சியை ஒருவர் பகிர்ந்து, தங்கள் வீட்டின் கடமைகளை சேர்ந்து நிறைவேற்றி, அன்பிலும் உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுவதிலும் இவர்கள் எப்பொழுதும் ஒருவருக்கு ஒரு உண்மையாயிருக்க இவர்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். ஆண்டவரும் மீட்பருமான இயேசு கிறிஸ்துவே, நாசரேத்தில் குடும்ப வாழ்க்கையில் பங்கு கொண்டவரே, இந்த உமது அடியாருடைய வீட்டில் ஆண்டவரும் அரசனுமாய் ஆட்சி புரியும். நீர் மனிதருக்கு சேவை செய்தபடியே இவர்களும் பிறருக்கு சேவை புரிய அருள் தாரும். சொல்லாலும் செயலாலும் இவைகள் அயலகத்தாருக்கு உடைய மீட்பின் அன்புக்கு சாட்சிகளாயிருக்க அருள் புரியும். பிதாவோடும் பரிசுத்த ஆவியோடும் ஒரே கடவுளாக என்றென்றைக்கும் அரசாளுகிறேன் உமது பரிசுத்த நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம். பரிசுத்த பிதாவே, இரக்கமுள்ள கர்த்தாவே, மனுக்குளம் விருத்தி அடைகிறது, தேவரீர் அளிக்கும் வரமாயிருக்கிறது. இவைகள் புத்திர பாக்கியம் அடைந்து உமக்கு துதியும் கனம் உண்டாக அந்த பிள்ளைகள் கிறிஸ்துவ மார்க்கத்திற்கு ஏற்ற சன்மார்க்கராய் வளர்வதைக் கண்டு கலிகூறும் அளவும் தேவ அன்பும் நீதியும் உள்ளவர்களாய் ஒருமித்து வாழ இவர்கள் இருவருக்கும் அது ஆசீர்வாதத்தை அணுக வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரே, நித்திய கடவுளே, நாங்கள் சரீர பிரகாரமாகவும் ஆத்ம பிரகாரமாகவும் உமது மிகுந்த வல்லமையால் இப்பொழுதும் எப்பொழுதும் காக்கப்படும் உமது நியாயப்பிரமாணின் வழியிலே நடந்து உமது கற்பனைக்கு ஏற்ற கிரியைகளை செய்து வர எங்கள் இருதயத்தையும் சரீரத்தையும் பரிசுத்தப்படுத்தி ஆண்டு நடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். திருமதி ஜெசி பிரியா அவர்களோடு அவருடைய சகல பிரயாசங்களோடும் பிரயாணங்களோடும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதாகாலங்களிலும் நிலைத்திருப்பதாக.